என்ன மோனே, சீக்கிரமே வந்துட்ட? இன்னைக்கு என்ன வேலை சீக்கிரமே முடிஞ்சிட்டோ? ஆமாம்மா, கரண்ட் போனது ஒரே போக்கா போயிட்டு. எங்க ஓனரும் கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு, கரண்ட் வந்த பாடு இல்ல. அதான் சரி, அப்ப இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னே அனுப்பி விட்டுட்டாரு. ஆமா மோனே, அதான் மதியானம் போன கரண்ட் இன்னும் வராம கிடக்கு. சே சே சே, கரண்ட் இல்லாம எப்படிதான் வாழ்க்கையை நடத்துறதோ தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல எல்லாம் கரண்டே கிடையாது, கரண்ட்ல யாரும் பழகல, அதனால அப்படியே வாழ்ந்துட்டாங்க. இந்த காலத்துல கரண்ட்ல பழகிட்டு கரண்ட் ஒரு நிமிஷம் இல்லைனாலும் இருக்க முடியுமா? சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வயிறு பசிக்கு சுவாத்த போட்டு கொண்டாங்க சாப்பிடட்டு. என்ன மோனே, இப்ப வந்து சோறு கேட்டா? தினமும் 6 மணி 7 மணிக்கு தான் வருவா. அது கணக்கு பண்ணி தான் நாங்க சோறெல்லாம் பொங்கி வைப்போம். இன்னைக்கு என்னன்னா சீக்கிரமே வந்துட்டு சோத்த போடுன்னா எப்படி எங்க இருந்து சோத்த போட முடியும்? வேண்டாம், ஒண்ணு பண்ணு. மதியானம் பண்ண முட்டை சாதம் இருக்கு, அதை வேணா சாப்பிடுறியா? நல்லா எண்ணெய் ஊத்தி முட்டையெல்லாம் போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன் மோனே, கொண்டு வரட்டா? சாப்பிடுறியா? வேண்டாமா, எனக்கு தாளிச்ச சோறெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்ப என்ன, அரிசியை போட்டா உடனே வெந்துட போகு. நீங்க போய் அரிசியை போடுங்க சோத்துக்கு. நான் அதுக்குள்ள போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு வாரேன். அப்படியா? சரி மோனே, அப்ப நீ போய் குளிச்சுட்டு வா. நான் அரிசியை போட சொல்லுங்க மருமொழிட்ட. மருமொழி, மருமொழி. என்னத்தே? மருமொழி, உன் புருஷன் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சீக்கிரமே வந்துட்டான். குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ள சோத்த பொங்கி வைங்கன்ட்டு போயிருக்கான். நல்லா வயிறு பசிக்குவான். நீ சீக்கிரமா அந்த அரிசியை போட்டு கொஞ்சம் சோத்த பொங்கு மோளே. என்னத்தே சொல்றியா? வயிறு பசிக்குன்னா மத்தியானம் தாளிச்ச முட்டை சோறு இருக்குல்ல, அதை கொடுக்க வேண்டியதானே? அவரு சோறு கேட்டாருன்னா என்னைய கூப்பிட்டு வேண்டியதானே, நான் எடுத்து கொடுத்துருப்பேன்ல. என்ன மருமொழி, நானும் அதை தான் கேட்டேன். அது தாளிச்ச சோறெல்லாம் திங்க மாட்டாராம். அவனுக்கு சுட சுட சோறு பொங்கி கொடுக்கணுமா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் சோத்துக்கு அரிசியை போட்டு சோத்த பொங்க சீக்கிரம். என்னது, தாளிச்ச சோறை திங்க மாட்டேன்னு சொன்னாரா? அதெல்லாம் சொல்ற விதமா சொன்னா சாப்பிடுவாரு. கொஞ்சம் பொறுங்கத்தே, எப்படி அவர் அந்த தாளிச்ச சோறை திங்க வைக்கணும் மட்டும் பாருங்க. சபா, வெளியில போயிட்டு வந்து ஒரு குளியல போட்டாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்னம்மா, சோற பொங்கியாச்சா? சீக்கிரம் கொண்டு வாங்க, வயிறு பசிக்கும். ஏங்க, உங்களுக்கு வயிறு பசிக்கும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு அத்தை கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க? நான் உங்களுக்காண்டியே மதியானம் ஆசை ஆசையா எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்னடானா சோற பொங்கி திங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியே சின்ன பொண்ணு, எக் ஃப்ரைட் ரைஸ் எனக்காண்டி பண்ணி வச்சிருக்கிறியா? சரி சரி, எக் ஃப்ரைட் ரைஸ்னா எனக்கு நல்லா பிடிக்குமா? போ போ, ஓடி போய் கொண்டு வா சின்ன பொண்ணு. ஏன் இன்னும் பார்த்துட்டு இருக்கா? வயிறு வேற நல்லா பசிக்கும், எடுத்துட்டு வா. இந்த ஒரே நிமிஷங்க, கொண்டு வந்துடுறேன். என்னங்க, இந்தாங்க எக் ஃப்ரைட் ரைஸ், சாப்பிடுங்க. கொண்டாம கொண்டாம, என்ன பசி என்ன பசி. மனமே ஆள தூக்குவ. இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. யம் 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 யம். என்னங்க, எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருந்து? நல்லா இருந்தா? சூப்பரா இருந்துச்சு சின்ன பொண்ணு. இப்படி ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே கிடையாதுன்னா பாத்துக்கேன். சரி சரி, எனக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு வேலை இருக்கு, நான் போயிட்டு இப்ப வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன மருமகளே, ஆச்சரியமா இருக்கு. நான் கேட்கும்போது தாளிச்ச சோறுலாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டா, நீ கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டு போறானே. எத்தே, சோறு வைக்கிறது முக்கியம் கிடையாது, அதுக்கு பொருத்தமான பியாரு வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க.